சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இந்த நடிகர்களுடைய சம்பள பிரச்சனை, சில நடிகர் அதாவது குறிப்பிட்ட ஒரு நடிகர் வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்காக வரி கட்டலன்னு ஒரு பிரச்சனை. உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய சம்பளம் என்ன? சம்பளத்தை தெரிஞ்சவங்க யாராருன்னா அந்த ப்ரொடியூசரும் அந்த நடிகரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இவர் சொந்தமாக கை காசை போட்டு எடுத்த ப்ரொடியூசரில் படம் பண்ணதான் சரித்திரமே இல்லை சமீப ஆண்டு காலமாக. அப்படி இருக்கும்போது இவர் யார் அவருக்கு இத்தனை கோடி சம்பளம் தரேன்னு சொல்கிறது? உண்மையிலேயே விஜயோட சம்பளம் தான் என்ன? நான் இதுக்கு முன்னே பல சேனல்களில் என்னை பேட்டி எடுத்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையுமே நம்ம தயங்கினதே கிடையாது. நமக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை நான் முழுசாக ஷேர் பண்ணியிருக்கேன். விஜய் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி படமாக வந்த கோட்டு, அந்த படத்துக்கு அவர் சம்பளம் 70 கோடி. அதுலேயும் பாதி பணத்துக்கு மேலே அவர் கருப்பு பணமாக வாங்கினதாக கேள்விப்படுறோம். அப்படி தான் தகவல் கிடச்சிது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் 40 கோடி தான் அவர் கணக்கு காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்கிறது. இப்போ விஜய்க்கு பெரும்பாலும் நீங்கள் சொன்னது உண்மைதான். பெரும்பாலும் அவரே அவர் படங்களை தயாரிச்சுக்கிற சூழல் தான் இந்த அண்மை காலத்தில். அதில் ஒரு சில படங்கள் இப்போ தெரி இல்லை சர்க்காரு, அதுக்கு முன்னே அந்த மெர்சலு, அப்புறம் பிகில்லு, இந்த பீஸ்ட்டு, இந்த படங்கள் எல்லாம் தான் வெளி நிறுவனங்கள் தயாரிச்சிருக்கு. அதாவது சன் பிக்சர்ஸு, ஏஜிஎஸ்ஸு, ராமநாராயணனோட தேனாண்டாள் ஃபிலிம்ஸு, இப்படி இவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எதுவுமே விஜய்க்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுத்ததாக பதிவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக சன் பிக்சர்ஸ் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அது கொடுக்குற சம்பளம், அதே போல் எப்படி என்ன செலவாகுது, படத்துக்கு என்ன வருவாய், இது அனைத்தையுமே அவங்க ஒரு கணக்கு வழக்கை கரெக்டாக தாக்கல் பண்ணிடுவாங்க. ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனம் செபியில் இது பட்டியலிடப்பட்டிருப்பதால் செபிக்கு அந்த தகவல்களை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட்டு, அதாவது சன் பிக்சர்ஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம்னு தெரியும், சம்பளம் அவங்களுடைய சம்பளம் என்னன்றதும் தெரியும், எப்படி சம்பளம் தருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட் படத்துக்கே விஜய் 100 கோடி கூட சம்பளம் வாங்கலைங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம கோட்டை சொன்ன அது பல பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்ன படம் லியோ, அதுக்கு லலித் குமார் 200 கோடி சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னு தான் அடித்து விட்டுருந்தாங்க. ஆனால் உண்மையில் லியோவுக்கு யார் ப்ரொடியூசரு? விஜய் தான் ப்ரொடியூசரு. விஜய் தான் கூட்டு 2 பேரும் இணைந்து தயாரித்தாங்க. அல்லது விஜய்கிட்ட தயாரிப்பாளராக லலித் வேலை பார்த்தாரு, அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கிடைச்ச பங்காக ஒரு அமௌண்ட்டை லலித்து கொடுத்துருக்கார். அதை வாங்கின அவர் கிளம்பிட்டார். அவ்வளோதான் இந்த லியோ படத்தினுடைய வசூலில் அவருக்குரிய பங்குன்றது. அப்படி பார்க்கும்போது அது விஜயோட சொந்த படம். ஸோ அதுக்கு முன்னே என்ன படம் பண்ணார்? வாரிசு பண்ணார். வாரிசு ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர், அவர் தில்ராஜ் தயாரித்தார். அந்த படத்தில் அவருக்கு சம்பளமாக இவங்கெல்லாம் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அந்த படத்தில் விஜய்க்கு 100 கோடி கூட சம்பளம் இல்லைங்கிறத தில்ராஜே சொல்லிட்டார். அதற்கு முன்ன படம் என்ன? அது பீஸ்ட்டு. அதுதான் சன் பிக்சர்ஸ் படம். அந்த படத்தில் விஜயோட சம்பளம் என்னன்னு சன் பிக்சர்ஸே தெளிவுபடுத்திடுச்சு. அது 100 கோடி சம்பளம் இல்லை. அப்போது இவர் வாங்குகிற உண்மையான சம்பளம் என்ன? இப்போ இந்த லியோவுக்கு 200 கோடின்னு போட்டுக்கலாம், ஏன்னா இவர் சொந்த படம். அதுக்கடுத்து இது இப்போ ஜனநாயகன், அதில் ஒரு 250 கோடின்னு போட்டுக்கிறது, அது அவரோட சொந்த படம். ஆனால் அதுக்கு முந்தின படங்களில் இவருடைய சம்பளம் என்ன, அந்த படங்கள் வசூல் என்ன? ஸோ இவர் எதை வச்சு தன்னை உச்ச நடிகர் அப்படின்னு சொல்கிறாரு? நான் முதல் நிலையில் இருக்கேன் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு? ஸோ முழுக்க பொய்யை மட்டுமே தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட சம்பளம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு அவ்வளோ முரண்பாடுக்கும் அவ்வளோ தவறான தகவல்களை அவங்க பரப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் இதை ஒரு வலுவான நெட்வொர்க் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தின் போதும் வெவ்வேறு விதமான ஒரு மேனிப்புலேட்டட் டேட்டா இதை பரப்புறதுனால ஜனங்க முந்தின அந்த தவறான தகவல்களை மனசில் வச்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த தகவலை மட்டுமே பார்த்து அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இவருக்கு இவ்வளோ சம்பளம் இத்தனை நாள், இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இவர் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார் அப்படின்னு ஒரு கணக்கீட்டுக்கு வராங்க. கடந்த 10 ஆண்டுகளில் விஜயனுடைய அந்த கேரியருங்கிறது எங்கேயுமே உச்சத்தில் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். 2015 புலி படம் வந்தது. அது எப்படி கொட்டை எடுக்கப்பட்டு கதற அந்த படத்தை துரத்தினாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புலி படம் அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் இப்போ நான் இவ்வளோ படங்கள் சொன்னேன்ல, அதில் தெரின்னு ஒரு படம், அது மட்டும்தான் ஓரளவுக்கு போச்சு.
மற்ற படங்கள் எதையாவது வந்து பெரிய வெற்றி படம், பெரிய வசூல் படம், இது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வெற்றி, பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு எந்த படத்தையாவது சொல்ல முடியுமா? எதுவுமே வந்து அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே வந்து தோல்வி படங்கள், விமர்சன ரீதியாக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட படங்கள். அதில் கடைசியாக வந்த அந்த கோட்டு படத்தெல்லாம் வந்து எவ்வளவு கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கு முன்னே லியோ படம் எந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கப்பட்டது, இந்த லியோவில் என்ன மாதிரி ஸ்கேம் நடந்தது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் எப்படி வந்து விஜய்க்கு மிகப்பெரிய சம்பளம், கெரியர் உச்சம், 250 கோடி, இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை சார், அப்போ வந்து பார்க்கும்போது என்னென்னா, இப்போவும் வந்து ரஜினிகாந்த் தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து ஆயிஷா கூட விட்ருங்க, இந்தியா கூட விட்ருங்க, சவுத் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விநியோகஸ்தர்களும் சொன்னாங்க சார். என்னதான் வந்து இவங்க சொன்னால் கூட சார் ரஜினிகாந்த் தான் அதிக சம்பளம், ஏன்னா அவர் வந்து தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறாரு, யாரையும் பினாமிலாம் போட்டு படம் பண்ணல அப்படின்றாங்க. ஆமாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். இப்போது நம்ம ரஜினியை பற்றி தொடர்ந்து பாசிட்டிவான பல விஷயங்களை பேசுகிறோம். ஏன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால, நெகட்டிவாக பேச ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நம்ம ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாக தொடர்ச்சியாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மை அதுதான், இன்றைக்கும் வந்து இந்திய அளவில் அதிக சம்பளம் பெறுகிற நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நீங்கள் பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டால் ஷாருக் கான் இவரை விட 50 கோடி கம்மியாக தான் வாங்குறாரு. அல்லது ஆமீர் கானை எடுத்துக்கிட்டால் அவர் இவரை விட 70 கோடி கம்மியாக தான் சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் அல்லு அர்ஜுனுக்கு சம்பளம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த புஷ்பாவுடைய வசூலை வச்சு இவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம விசாரித்த போது வந்து அல்லு அர்ஜுனை விட ரஜினிக்கு தான் சம்பளம் அதிகம். இதுதான் நமக்கு இது வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்தியாவில் மிக அதிக சம்பளம் பெறுகிற நடிகர். ஆசிய அளவில் வந்து அதிக சம்பளம் அவருக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆசிய அளவில் நடிகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக்கி சான் தான் நீங்கள் விஜய்க்கு இணையாக பேசுவாங்க. ஜாக்கி சானுக்கே வந்து அந்த சம்பளம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ நீங்கள் ஆசியாங்கிறது உலகத்தில் பெரிய கண்டம், இந்த இவ்வளோ பெரிய கண்டத்தில் மிகப்பெரிய சம்பளம் பெறுகிற ஒரு நடிகராக ரஜினி இருக்கார். அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து இன்னும் எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் நடிப்பேன், அப்படி எந்த ஒரு டிமாண்டையும் அவர் வைக்கிறதில்ல, கட்டாயப்படுத்துறதில்ல. ஆனால் அவருக்கான சம்பளம்ங்கிறது அவர் வியாபாரத்தை பொறுத்து தயாரிப்பு நிறுவனங்கள் அதை நிர்ணயிக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக சன் பிக்சர்ஸ் படத்தில் நடித்தார். ஜெயிலருக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜெயிலரை விட கிட்டத்தட்ட 100 கோடி அதிகமான சம்பளம் அதற்கு அடுத்த படம் கூலி படத்தில். அதுக்கு அடுத்து ஜெயிலர் 2ல் அதை விட இன்னும் கூடுதலாக 20 கோடி அதிகமாக தான் வந்து அவருக்கு சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, இந்த சம்பள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 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 அனுமானத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது கிடைக்கிற தகவல்கள் இதை வச்சு சொல்கிறது தான் வந்து சம்பளம்ங்கிறது. நமக்கு எக்ஸாக்டாக செக்கில் இவ்வளோ எழுதியிருக்காங்க, அதை பாருங்கள் அப்படின்னு யாரும் வந்து காட்டுறதில்ல, யாருக்கும் அப்படி காட்டுறதில்ல. ஓகேவா? அதனால் வந்து இந்த தொகைங்கிறது ஒரு தோராயமாக சொல்லப்படுகிறது. இது நிஜத்தில் அதிகமாகவும் இருக்கலாம், ஒரு 10 கோடி குறைவாகவும் இருக்கலாம். என்னென்னா, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் சம்பளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதை யாருமே மறுக்கவே மாட்டாங்க. நீங்கள் குறைவாக சொன்னாலையும் மறுக்க மாட்டாங்க, அதிகமாக சொன்னாலையும் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டிலுமே பெனிஃபிட் இருக்குது. பட் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டெலாம் தாண்டி வந்து ரொம்ப காலம் ஆகிடுச்சு. 40 ஆண்டுகளுக்கு முன்பே 30 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவர் கருப்பு பணத்தை பற்றி பேசிட்டவர். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, அவர் வந்து எதையும் சொல்கிறதில்ல. அவர் வாங்குகிற சம்பளம் இதுதான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஆதாரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் இதை சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அந்த ஃபோர்ப்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அது வந்து உலகளவில் அதிக வெல்த் யார், அதிக சம்பளம் வாங்குறவங்க யார், அதிக வருவாய் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் அவுட் படி பார்க்கும்போது ரஜினிக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து இப்போது பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போது ரஜினிகாந்த் வந்து இந்த சேலரினா அஜித்குமார் அவர்கள் கூட அடுத்து நடிக்க போகிற படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 175 crore வந்து ஓகே பண்ணதாக ஒரு செய்தி வந்திருக்கேன் சார், அது முற்றிலும் உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் 100 கோடி அந்த ரேஞ்சில் தான் வந்து அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அக்லி இந்த 2 படங்களிலும் வந்து அஜித்தோட சம்பளம் 130 ப்ளஸ் அப்படின்ற ஒரு நிலை தான். எனக்கு தெரிஞ்சு வந்து 150 கோடி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார் இந்த குட் பேட் அக்லியில் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்கும்போது ரஜினிக்கு அடுத்த சம்பளம் வந்து அஜித்குமார் தான். இதை கேட்ட உடனே வந்து கொந்தளிப்பாங்க விஜய் ரசிகர்கள். ஏன்னா வந்து விஜய்க்கு அஃபிஷியலாக ஒரு சோர்ஸுமே கிடையாதுங்க. இது அஃபிஷியலாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா கூட
விஜய்க்கு வந்து இந்த சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, சன் கடைசியாக வந்து வெளி நிறுவனம் வச்சு பண்ணது கோட்டு தான். அதில் அவர் சம்பளம் இவ்வளோ தான். அதுக்கு முன்னே வெளி நிறுவனம்னா சன்னு, அதில் கூட 100 கோடி இல்லை. ஆனால் அஜித் அப்படி இல்லை, துணிவு படத்துக்கே வந்து 100 crores வந்துட்டார் அவர். அதுக்கு அடுத்த படம் விடாமுயற்சி, குட் பை டக்கில், ரெண்டுத்துலேயுமே வந்து சம்பளத்தை ஏற்றினார். ஏன்னா வந்து அவருக்கு கமிட்மெண்ட்டு, அவர் ரேஸு, அதே போல் வேர்ல்டு டூரு, இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால வந்து எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்டு அவர் கேட்டு தான் வந்து அதை வாங்கினார். தயாரிப்பு நிறுவனம் கொடுத்தது. இப்போ வந்து அடுத்த படம் ஆதி ரவிச்சந்திரன் பண்ணுற படத்துக்கு வந்து அவருக்கு 160 170 கோடி அந்த ரேஞ்சில் வந்து அவருடைய சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து இது நீங்கள் லாஜிக்காக யோசித்தா கூட ஓகே, அவருக்கு பிஸ்னஸும் இருக்குது, அதே போல் அவர் கேட்குறத கொடுக்குற ப்ரொடியூசரும் இருக்காங்க. அவர் சொந்தமாகவும் படத்தை தயாரிக்கிறதில்ல அல்லது டம்மியாக ஒரு ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு எந்த தில்லு முள்ளும் பண்ணுறதில்ல. அப்படிங்கிற வகையில் இந்த சம்பளம் வந்து ரஜினிக்கு அடுத்த நிலையில் அவருக்கு சம்பளம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.